வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதார் பேசுறேன். நிறைய கஸ்டமர் வந்து பொங்கலுக்கு வந்து சார் என்னென்ன வண்டி இருக்கு ஒரு ஷாப் வீடியோ போடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. அது பிரகாரம் இப்போ ஒரு ஷாப் வீடியோ அப்டேட் பண்றேன் சார். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் எக்ஸென்ட் சார். உண்டாய் எக்ஸென்ட் 2016 டீசல் வேரியன்ட். இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். 2016 உண்டாய் எக்ஸென்ட். இது கஸ்டமரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 சார். அவர்கிட்ட பேசி வெரி ஃபைனலாக இந்த வண்டி வந்து 2,65,000 கொடுத்துடலான்னு சொல்லிக்கிறார் சார். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிச். நிறைய கஸ்டமர் வந்து டீசல் மைலேஜ் வர வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. மாருதி ரிச் 2011 எஃப்சி பார்த்தோம்னா 2026 3ஆம் மாதம் வரைக்கும் இருக்கு சார். இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்கு சார். வண்டியில 4 டயருமே நியூ பிராண்டு. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 கேட்டிருக்காரு. 2,10,000 கேட்டிருக்காரு. அது பிக்சட் கிடையாது சார், நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, ரேட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். வண்டி வந்து 100% இருக்கு சார். 4 டயருமே நியூ பிராண்டு தான். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போர்டு பிகோ சார். போர்டு பிகோ நிறைய கஸ்டமர் வந்து போர்டு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கஸ்டமர் கிட்ட ரேட் எல்லாம் பேசி நெகோஷியபிள் பண்ணியிருக்கேன் சார். 2011 செகண்ட் ஓனர் டீசல் வேரியன்ட். இது டீசல் வேரியன்ட். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45 கேட்டிருந்தாரு. அது பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, ரேட்டுங்கெல்லாம் வந்து நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டியை வந்து எடுத்து கொடுத்துடலாம் சார். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சார். ஹோண்டா சிட்டி 2008 மாடல். 2008 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட் சார். அதாவது 2028 12ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆகி வண்டியில எல்லா சிஸ்டமும் இருக்கு. வண்டியே குட் கண்டிஷன் இருக்கும். வண்டி எடுத்தால் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான் சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160. அது பிக்சடு கிடையாது சார், நெகோஷியபிள் தான். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். வண்டி வந்து தரமா இருக்கு சார். பிரிண்ட் ரெண்டுமே நியூ பிராண்ட் போட்டிருக்காரு. வண்டி வந்து ரேட்டுங்க ஓரளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் சார். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் i10 சார். உண்டாய் i10 மேகனா. இது சாரி, நம்ம வந்து இந்த வண்டி வந்து தவறா வந்து எரான்னு குறிப்பிட்டிருந்தோம். இது வந்து மேகனா, அதாவது 1.2 கப்பா இன்ஜின். 1.2 கப்பா இன்ஜின் மேகனா. இது 4மே பவர் விண்டோ வரும் சார். 4மே பவர் விண்டோ வரும். 2007 10ஆம் மாதம் வண்டி. 2028 வரைக்கும் எஃப்சி இருக்கும். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார். பெட்ரோல் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்டிருந்தாரு. அது பிக்சடு கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வண்டி வந்து ஆர்டிஓ ஆப்ல வந்து சாண்ட்ரோ எல்எஸ்ன்னு காட்டும். அது தவறு சார். அதாவது இது ஆர்டிஓவிலே போயிட்டு நான் என்கொயரி பண்ணிட்டேன். இது வந்து உண்டாயி i10 மேகனா. உண்டாயி i10 மேகனா சார். இந்த உண்டாயி i10 மேகனா நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது i10 மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆம்னி சார். 2007 8 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார். இது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் பண்ணோம். வண்டி வந்து குட் கண்டிஷன் இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கு இந்த வண்டி. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் கூட எஃப்சி இன்சூரன்ஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே லைவ் பண்ணி கொடுக்குன்னா 1,25,000 இந்த வண்டி கிடைக்கும் சார். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா சார். டாடா விஸ்டா குவாட்ராஜெட். அதாவது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக். வண்டி வந்து பேக் வைப்பரோடு இருக்கும். வண்டி வந்து டீசல் வேரியன்ட், அதாவது குவாட்ராஜெட் டீசல் வேரியன்ட். 2010 10ஆம் மாதம் வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா நமக்கு 2026 லாஸ்ட் வரும் சார் எஃப்சி இந்த வண்டிக்கு. இது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ல இருக்கு. இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு சார். வண்டி வந்து குட் கண்டிஷன் இருக்கும். டயர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 50%. இன்ஜின் பக்கா கண்டிஷன் சார். ஏசி பக்கா ஒர்க்கிங்ல இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி ரேட் எல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறேன் சார். ஓரளவுக்கு இந்த வண்டி ஃபைனலா 1,25க்கு கிடைக்கும் சார். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா சார். டாடா இண்டிகா விஸ்டா பெட்ரோல் வேரியன்ட். இது ஒரு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆகி ஏபிஎஸ் வண்டி. ஏபிஎஸ் வண்டி. இந்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி. அதாவது மைலேஜ் நமக்கு வந்து இதனோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 47,000 சில்லர் தான் ஓடி இருக்கும். 4மே பவர் விண்டோ டைப். ஏசி பக்கா இருக்கும். மியூசிக் சிஸ்டம் இருக்கும். டயர் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா நியூ பிராண்ட் டயருங்க தான். அதாவது எல்லாமே 80 காசு கண்டிஷன் இருக்கும் டயருங்க. வண்டியே பக்கா கண்டிஷன் இருக்கு சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35 30ன்னு கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட வெரி ஃபைனலா இந்த வண்டியை வந்து 1,10,000 இந்த வண்டி கிடைக்கும் சார்.
அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பேர் மகேந்திரா ஸ்கார்பியோ சார். ஸ்கார்பியோ வந்து 3 வண்டி வந்தது. 3 வண்டியில் வந்து 2 வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த வண்டி பார்த்தோம்னா 2006 மாடலு. எஃப்சி பார்த்தா 29 வரைக்கும் இருக்கும். இது ஒரு டீசல் வேரியன்ட். வண்டி லக்ஸூரியான வண்டி சார். இதுக்கு கஸ்டமர் வந்து 250 கேட்டிருக்காரு. அது பிக்சடு கிடையாது சார், நெகஷியபிள் தான். நீங்க வாங்க, எஃப்சி 29 வரைக்கும் இருக்கும். ஃப்ரண்ட் ரெண்டுமே நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு. ரேட்டுங்க வந்து நெகஷியபிள் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ சார். உண்டாய் சாண்ட்ரோ 2011 மாடல். 2011 மாடலு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வண்டி இது. இது வண்டியில வந்து 4 டயருமே நியூ பிராண்ட், புது டயர் தான் போட்டிருக்காரு கஸ்டமரு. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு சார். வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. இதுக்கு கஸ்டமர் வந்து 180 கேட்டிருந்தாரு. 170க்கு இந்த வண்டி கொடுத்துடலான்னு சொல்லிக்கிறாரு சார். கிட்ட வாங்க, முடிஞ்சா ரேட் ஏதாவது நெகோசியபிள் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா சார். டாடா விஸ்டா கோட்ரா ஜெட்டு. இது ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி, பவர் விண்டோ வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி. இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும், ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கு சார். இது ஒரு எலிபென்ட் கிரே கலரு. அதாவது 2009 10ஆம் மாச வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணோம் சார். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இந்த வண்டி 130 கேட்டிருக்காரு சார். அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல எடுத்து கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் தவிர்த்து அதுக்கு என்ன மைனஸோ அதை பண்ணி கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். நம்ம லொக்கேஷன் பாருங்க சார். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோளிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டு சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம லோ பட்ஜெட் சுதாகா சேனலில் வந்து தினமும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போவும் ஒரு வீடியோ ஒன்று தனியாக ஒரு ஆம்னி ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோம் சார். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார். அப்போதான் நான் குறைஞ்ச விலையில நிறைய வண்டிங்களை வந்து ரேட்டு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே டக்குன்னு வீடியோவில் போஸ்ட் ஆகும். நீங்க ரேட் வந்து எல்லா சேனல்லையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சுதா கார்ஸ் எப்பவுமே நெகோசியபிள் தான் வண்டிங்களை கொடுத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம் சார்.